வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம் தலைவர் சிஎம் சார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக சிஎம் அவருடைய பர்த்டே வந்துச்சு. விஜய் அவருடைய பர்த்டே ஜூன் 22 நினைக்கிறேன். எஸ், அன்னைக்கு வந்துச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சோசியல் மீடியா ட்விட்டர் பக்கத்தில் விஷ் பண்ணலை. ஓகேங்களா, யாருமே விஷ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக தருமன் திரைப்படத்தோட அந்த ஃபங்க்ஷனில் போகும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் கேட்டிருப்பாங்க. அதற்கு பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் உண்மையில் கால் பண்ணி பேசியிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அப்துல் முஸ்தபா அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. இதை என்கிட்ட சொன்னாங்க, இதை பார்த்து இது பண்ணுங்க, ஏன்னா கூட இருந்து பார்த்து ஒரு மாட்டிக்குவாரு அப்படின்னாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரட்டாக சொல்கிறேன், வெளியே தெரிய வேண்டாம், தெரிஞ்சா வந்து கூட இருக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. விஜய் சார் வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ. ஓகேங்களா, அப்போ வந்து கால் பண்ணி பர்த்டே விஷஸ் பண்ணியிருக்காருங்க. அண்டு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் எப்படி இருக்கீங்க, அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் சார் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து எல்லாரும் நம்ம பார்த்துட்டு அவங்கள தான் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தான் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு காரில் போயிட்டு இருந்திருக்காரு விஜய். பிறந்த நாள் அன்னைக்கு சிஎம் விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லணும் ஃபோனை போட்டிருக்காரு. பேசியிருக்கேன், என்ன தம்பி அப்படி எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு அவங்கள தான் பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி கண்டிப்பா நம்ம இது பண்ணுவோம், சந்திப்போம் அப்படின்ட்டு பேசிட்டு வச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கவங்க ஒருத்தர் பார்த்துருக்காங்க. சிஎம் சார் கூட காரில் இருக்கவங்க பார்த்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபா அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னொருத்தர் வந்து வீடியோ பண்ணியிருந்தாரு, எனக்கு லிங்க் அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ கண்டென்ட் கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான். ஓகேவா, அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கால் பண்ணி பேசினாரா இல்லையா அப்படின்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, எல்லாம் பேசியாச்சு அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சிஎம் சாருக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி உண்மையாயிருச்சு. ஸோ இந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சிருதுங்க. ஓகே நண்பா, இது குறித்து உங்களுக்கு கருத்துலேயே பதிவுனுங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் விஜய் சாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா அல்லது சந்திப்பும் சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் சந்திப்பு நடைபெறும் அப்படிங்கிறது நிறைய தெளிவாக தெரிய வருதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் சரி, என்றும் தலைவர் வழியில். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.